ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் திடீர்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் இவ்வளோ பெரிய தண்டனையை வந்துட்டு திவ்யாவுக்கு சாண்ட்ராவுக்கு கொடுக்கணுமா? எனக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்டனை கொடுத்துட்ருக்காரு. வீடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா வேலையும் இவங்க 2 பேர் மட்டும்தான் செய்யணும், மற்றவங்கள ஓபி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு, அதுக்கு இவங்க 2 பேருக்குமே பிடிக்காத விக்ரமை வந்து மேற்பார்வையாளர் போட்டது வந்துட்டு உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு கோபமாக இருக்காரா? அப்போ இவங்க ஏதோ ஒன்று விஷயம் பண்ணிடுது, அவருக்கு வந்து தாக்கியிருக்கு அப்படின்றது தான் இங்கே உண்மை. இப்போ என்னென்னா ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று வருது. அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வரப்போகுது. அதில் வந்துட்டு 2 டீமாக பிரிய போகிறாங்களாம். 5 பேராக வந்து இது பண்ண போகிறாங்க. 3 பேர் சமைக்க போகிறாங்க. மீதி 2 பேர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. மீதி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து கெஸ்ட்டாக இருக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஆனால் இதில் ஒரு எக்ஸெப்ஷன் என்னென்னா, இந்த டாஸ்கில் பர்டிகுலராக இந்த தண்டனை அனுபவிக்கிற ஜெயில் கைதியாக இருக்கிற 2 பேர் சாண்ட்ரா திவ்யா வந்து கலந்துக்க கூடாது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா? இதில் என்னென்ன சமைக்க போகிறாங்கன்னா, பிரியாணி, அப்புறம் ஜல்ஜீரா, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் 65 இதெல்லாம் சமைச்சு இதெல்லாம் சமைச்சு அங்கேயே எல்லோரும் சாப்பிட்ருங்க. அதை வந்துட்டு இங்கே வந்து டிவியில் பார்த்து ரசிக்கணும் திவ்யாவும் சாண்ட்ராவும். ஏன் பிக் பாஸ், ஏன் இந்த கொலவெறி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க பேசின விஷயங்கள் இவர் எங்கேயும் தாக்கியிருக்கு. ஏன்னா காலையிலேருந்து நான் நோட் பண்ணேன், பிக் பாஸ் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள். இப்போது எப்படின்னா, இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயில்னால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் காண்டாகிறாங்க, ஒரு சில பேர் காண்டாகலாம். ஆனால் இவங்க சிரிச்சுக்கிட்டே நம்மளை தான் ஜெயிலில் போட போகிறாங்க, ஆமாம் நம்மளை தான் ஜெயிலில் போட போகிறாங்க, இப்படி என்ஜாய் பண்ணால் அப்போ அந்த ஜெயிலுக்குண்டான மதிப்பே இல்லை. அதனால தான் காலையில் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களை நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னோட ஆசைக்கிணங்க, உங்கள் ஆசைக்கிணங்க ஜெயிலுக்கு அனுப்புகிறோம், என்னோட ஆசைக்கிணங்க நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் ஒர்க்கும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுருப்பார். ஒரு பக்கம் திவ்யா அழுதுருப்பாங்க. இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, இன்னொரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, சரி இதை சொல்லியிருக்காங்க, இதை வந்து கரெக்டாக செம்மையாக பண்ணியிருந்தாங்கன்னா விட்டுருப்பா கூட நினைக்கலாம், அவர் கூட திங்க் பண்ணியிருக்கலாம். பட் என்ன பண்ணுறாங்கன்னா, விக்ரம் கூட தேவையில்லாமல் மோதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் விக்ரம் வந்து ஒரு பக்கம் சைலண்டானால் இவங்க எகுறாங்க. இவங்க எகுறனா விக்ரம் வந்து சைலண்ட் ஆகாமல் இவர் வந்துட்டு அதை இவங்க கம்மியானாங்கன்னா விக்ரம் எகுறாரு. 2 பேர் மேலேயும் ஃபுல்லாக தப்பு இருக்குது. கொஞ்சம் வந்து விக்ரம் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் விக்ரமும் சலைச்சவர் கிடையாது. இவங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க நாங்கள் பெருக்கும் போதுன்றாங்க. ஆனால் விக்ரம் என்ன பண்ணுறாரு, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வச்சு கலாய்க்கிறார். அப்போ அவங்க டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இது எனக்கு சான்ஸு, இதை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இதுதான் தேவையில்லாதது. விக்ரமுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, அங்கங்கே அப்பப்போ கலாய்ச்சிட்டு இப்போ விஜய் பார்வதி பண்ண மாதிரி போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக அதை வந்துட்டு கிடைக்கிற கேப்பெல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். இப்போ வந்துட்டு இவர் வந்து கப்புள்ஸாக இவங்க 2 பேரும் பிரஜனும் சாண்ட்ரா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. ஆனால் திரும்ப அதே பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது காண்டாகும். அதனால தான் காலையில் வந்து பிரஜனுக்கு இவங்களுக்கு சண்டை வந்ததுக்கு முக்கியமான ரீசன். இப்போ வந்துட்டு அவங்க உள்ளே சமைக்க போகிறாங்க, எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. இவங்க வீட்டிலேருந்து அந்த உட்காந்து அந்த டிவியில் இதை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. என்ஜாய்னால் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு காண்டாக இருக்குன்னு. ஏற்கனவே கைதி வேறு, ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுலேயும் இந்த டீம் பிரிக்கும்போது விஜய் பார்வை விட்டாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம அமித் வந்துட்டு ஒருத்தராக வந்து கூப்பிட்றாரு, கம்முடி நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே கை தூக்குறாங்க. யார்? அரோரா. நானும் வரேன். ஏப்பா இதுலேயுமா சாக் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஆளாக வந்து இந்த அரோரா இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. அதுக்கப்புறமா வந்து விஜய் பார்வை உட்காந்துட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்துட்டு சரி நீ போ அப்படின்னு கூப்பிட்றாங்க. அடுத்தது கனி வேணாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தானே, வியானா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியானா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சைலர் அங்கிள் அப்படின்னு பேச போகிறாங்க அவங்க. இவங்க விஜய் பார்வதி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்தை கொடுத்தனா அந்த வத்திப்புடி வித்துட்டு வாமானா, ஏங்க இந்த வத்திப்புடி 50 காசு அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த வத்திப்புடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இந்த வத்திப்புடி ஜப்பான்லேருந்து வரவழைச்சது அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆள். அவங்களுக்கு போயிட்டு வியானாவை வந்து கம்பேர் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் மனசாட்சி வேணாமான்னு பார்த்தா பேசுகிறது கனி. ஓ கனியா, ரைட்டு, அப்போ சனி ரைட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஓகே கோபமாக இருக்கார், இருந்தாலும் அவங்க உங்கள் கண்டஸ்டன் தானே, அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லோரும் வந்துட்டு பிரியாணி, சிக்கன் 65, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் சாப்பிட போகிறாங்க. இவங்க அதை பார்த்து காண்டாக போகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.